ஆமா, என்ன செய்ய மானக்குடி போனேன். ஆமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, ஐயா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு, நல்லா இருக்காரு. சரி, போக முடியாது, சுத்தி நீங்க வர்றீங்க. அந்த பையன் யாரு? சூர்யா. எந்த சூர்யா? தங்கராசு. தங்கராசு. எந்த தங்கராசு? சூர்யா பரிசோதனை இருக்கேன். முதியோர் எங்கள் வீட்டுக்காரரும் இல்லையான்னு 10 வருஷம் ஆச்சு. முதியோர் வண்டிக்கு எழுந்ததெல்லாம் வச்சிருந்தேன். இல்லை வேணாண்டுச்சு. வர பட்சத்துக்கு எதுக்காக சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு கூட நாளைக்கு வந்துடும். என்னோட சூழ்நிலை வந்து வீட்டு வாசாலும் தெரியும், இதுக்குதான் தெரியும். 2 வேலையில கையால் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு வயசு 1 வயசுல இருக்கும். அது மான்சையில் இருக்கேன். அது 2 மாதத்துக்கு ஒருக்க வருவேன். பொம்பளை பிள்ளை ஏதோ இதாக இருக்கும்போது 2 பேரும் இருக்கதே இருக்குங்க. எங்கள் மாமா கடை இருக்கா, எங்கள் மாமா கடை எங்கே அங்கே பத்தாரில் அது பக்கத்தில் பழக்கடை வச்சுருக்கோம். பழக்கடை பேச்சம்பழம் அதிகமாக. அந்த பிள்ளைக்கு 2 வயசு இங்கே வந்தேன். அந்த பிள்ளைக்கு 40 வயசு. அதனால 45 வருஷம் ஆகுது. அது என்னைய பார்த்து எப்படியோ போட்டோ எடுத்துட்டான். நான் பார்க்கல. எடுத்து எங்க சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. அதான் போயிடுச்சு. 30 இட்லி மூஞ்சா 150 ரூபா, அதுக்கு ஒரு 60 ரூபா, 210 ரூபா. இந்த ஒரு தோசை எடுத்துக்கிறேன். வேலை பற்றி நான் குறை வைக்க மாட்டேன். சரியா? வேலை இல்லை போல நம்ம குழந்தை மாதிரி 17 அதனால 3 சரியா பச்சா 240 சரியா இருக்கம்மா காசு? ஒரு தோசைக்கு 4 இட்லி சரியா பச்சல? மாரிமுகை பக்கத்துல முன்னாடி அப்பா எல்லாம் வந்து வாங்குவாங்க. எங்க அண்ணன் அடிக்கடி வருவாங்க. எவ்வளவு நாளா போறீங்கலாம் கேட்டுக்கிட்டே இருக்குல்ல. சும்மா சாதுவா கேட்கிறாருன்னு நான் சொல்லிவிட்டேன். அப்புறம் பார்த்தா டிவியில வந்துருச்சு. விருதுநாள் ஒரு புள்ள இருக்கு. அந்த புள்ள நம்ம ஊருக்கு இருந்துன்னு இருக்காரு வீடு. அந்த புள்ள வந்து பாட்டி இந்த மாதிரியா வந்துருச்சு பாட்டி அப்படின்னு. என்னம்மா எவனோ ஒருத்தர் எடுத்தாமா அப்படின்னு கேட்டேன். எங்க மனைவி இறந்து வச்சுல, அப்பா வருவாரு. அப்பா வருவாருல்ல, அப்பாவுக்கு எனக்கு ஒரு நாள் சண்டை நாள் போச்சு. அது